வெல்கம் டு செந்தமிழ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு மசாலா எப்படி வீட்டிலையே வறுத்து ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பூன் வச்சு 2 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூனுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 10 வரமிளகாய், காஷ்மீரி சில்லி ஒரு கலருக்காக நான் இதை 2 எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் இது கூட கடலை பருப்பு சேர்த்துக்கிறங்க. இப்போ இதெல்லாம் வறுக்க போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கோம், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வத்தல் போட்டிருக்கேன், கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சமாக மசாலா ரெடி பண்ணுறதுனால எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய மசாலா ரெடி பண்ணி நம்ம ரைஸ் மில்லில் பிரித்து வச்சுக்கலாம் பவுடராக. கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறத நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு இதனுடைய மெஷர்மெண்ட்டு தெரியாத அளவுக்கு செய்ய மாட்டாங்க, கடையிலேயே பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் மசாலா பொருட்கள் சொல்லும்போது நான் இந்த வெந்தயமும் கருவேப்பிலையும் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழம்புல முழுசாக போடும்போது எடுத்து கீழே போட்டுருவோம். இந்த மாதிரி மசாலா பொருட்களில் சட்னி இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் போட்டிங்கன்னா நமக்கு நல்லது. இந்த மசாலா நல்லா ஆறவும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரிசியும் சேர்த்து வறுத்துக்கலாம் தனியாக. அரிசி வேறுபட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அது கூட சேர்த்து மசாலாலாம் ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை பவுட்ரு பண்ணிட்டேன், இந்த மசாலாவை. அதிலேருந்து ஒரு 3 வரமிளகாயை நான் எடுத்துட்டேன், ஏன்னா காரம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி காரங்களை கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கிறங்க. இதை நான் கொஞ்சம் சரசரன்னு தான் அரைச்சி வச்சுருக்கேன், ஏன்னா இதோட தேங்காயோடு சேர்த்து இதை நான் மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் இதை எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு மசாலா பொடி கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து குழம்புக்கு தேவையான பொருட்கள். தேங்காயை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். 4 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நம்ம சரசரன்னு ஒரு சுற்று விட்டுட்டு வந்துடலாம். அடுத்து அந்த மசாலா பொடி சேர்த்து மொத்தமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு சுற்று விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதை கூட நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சிட்டீங்கன்னா இதில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிருக்கேன், அதான் இப்படி சேர்த்து அரைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு. இப்போ இதை அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடியே அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்தை காய வச்சிடலாம். இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். இது சூடாகிட்டே இருக்கட்டும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வறுத்து அரைச்சி வச்ச மசாலா, இது கூட தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கு. சின்ன வெங்காயம், அதை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை தேவையான அளவு, ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், சின்ன மிளகாய் தான். ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக பெரிய சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், தேவையான அளவு இதுக்கு மீன், 2 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு மட்டும் ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன்.
ஏன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதனால் ரெண்டுலேயுமே நிறையா போடக்கூடாது. சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இது தேவையான அளவு புளி கரைசல். இப்போ பாத்திரத்தை வச்சாச்சு. நல்லா மண் சட்டி வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. இதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், சோம்பு இதை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னோர்கள்லாம் பாரம்பரியமான இந்த மாதிரி பண்பாண்டங்களில் பயன்படுத்தி வந்தாங்க. அதனால தான் இப்போ நிறைய ஒரு 100 வயசுக்கு மேலே கூட சில இடங்களில் நல்லபடியாக வாழ்கிறாங்க. நாம் தான் நான்ஸ்டிக்கு சீக்கிரமாக ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம நிறைய நோய்களை சந்திக்கிறோம். முடிஞ்சளவு இந்த மாதிரி பாத்திரங்களை பயன்படுத்துங்க. நான் எப்பவுமே யாரையும் குறைவாக சொல்லலை, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் நான்ஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துகிறேன். முன்னாடிலாம் தோசை மாவுகள்லாம் நல்லா ஆட்டு உரலில் வச்சு அரைச்சி அதை ரெடி பண்ணி சமைச்சு தருவாங்க. அப்போன்னா நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம கிரைண்டர் இருந்தால் கூட அந்த கிரைண்டரை கூட நம்ம பயன்படுத்துறது இல்லை. பாக்கெட் மாவு வாங்குகிறோம். அந்த பாக்கெட் மாவு வந்து மாவுகளுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறது நிச்சயமாக ஏதாவது கெமிக்கல் சேர்க்க தான் செய்வாங்க. அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி அதை நான் வாங்கி பயன்படுத்துங்க. நாங்கள் பாக்கெட் மாவு வாங்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கத்திரிக்காயையும் இந்த முருங்கைக்காயும் நம்ம சேர்த்துக்கிறோம். வாரத்துக்கு 2 முறையாவது கருப்பரிசி வாங்கி பயன்படுத்துங்க. நம்ம எல்லாமே சீக்கிரமாக சாப்பிடணும், சீக்கிரமாக ரெடியாகணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம சீக்கிரம் வேகிற அரிசி இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம். கருப்பரிசி கொஞ்சம் டைம் எடுக்கும். நாங்கள்லாம் இப்போ சமைக்கிறோம். கொஞ்சம் ஊற வச்சுக்கிறணும். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அரிசியை ஊற வச்சுட்டு சமைச்சா கொஞ்சம் சீக்கிரம் சமைச்சிடலாம். அதில் நிறைய பெனிஃபிட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டிலையே வறுத்து பவுட்ரு பண்ணியிருக்கிறது நல்ல வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வரவும் நம்ம மீனை போட்டுக்கலாம். அது வரை இதை மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம கொதி வர வெயிட் பண்ணுறோன்னா இந்த மீன் வந்து உடையாமல் இருக்கும். அதுக்காக தான்.
மூடி போட்டு வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு மண் சட்டி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாமா? நல்லா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் குழம்பு திக்காக தான் இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல வாசனையாக இருக்குது. மசாலாலாம் நல்லா நம்ம வறுத்து மசாலா ரெடி பண்ணி நம்ம குழம்பு வச்சுருக்கோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு தயாராகிடுச்சு. குழம்பு இந்த மாதிரி இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். மண்சட்டி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.